எந்தெந்த அரசர்கள் வந்து சமண சமயத்தை பின்பற்றி இருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த கவர்மெண்ட் பிடிஎஃப்ல கொடுத்துருக்காங்க பாருங்க. சந்திரகுப்த மௌரியர் இது நமக்கு தெரியுது. அதே போல இதுக்கு முன்னாடி வந்து தனநந்தர்னு சொல்லி நம்ம அவரையும் படிச்சிருக்கோம், அதையும் எடுத்துக்கோங்க இந்த இடத்துல. அடுத்ததா கலிங்கத்து காரவேலன் மிக முக்கியமானவன் சமண சமயத்தை ஃபாலோ பண்ணதுல. அடுத்ததா பாருங்க கூன் பாண்டியன், பாண்டியன்ல யார் வரா அப்படின்னா கூன் பாண்டியன் வராரு. அடுத்ததான் பல்லவர்கள்ல யார் வரா அப்படின்னு கேட்டா முதலாம் மகேந்திரவர்ம பல்லவன் வராரு. அடுத்ததா பாத்தீங்கன்னா சாளுக்கியர்கள் இருக்காங்க இல்லையா, அந்த சாளுக்கியர்கள் சமண சமயத்துக்கு ஆதரவு கொடுத்திருக்காங்க. அடுத்ததா கங்கர்கள்னு சொல்றோம் இல்லையா, அந்த கங்கர்களும் சமண சமயத்துக்கு வந்து ஆதரவு கொடுத்திருக்காங்க. கடம்பர்களும் சமண சமயத்துக்கு வந்து ஆதரவு கொடுத்திருக்காங்க. முதலாம் அமோகவர்ஷர் படிச்சிருப்பீங்க, ராஷ்டிரகூடர்கள் படிச்சிருப்பீங்க. இவருடைய ஆட்சி காலத்துல ஜீனசேனர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சமண துறவி வந்து இருந்திருப்பாரு. இது மிக முக்கியமா சொல்லப்படுது. ஏன்னா அந்த ஜீனசேனர் எழுதியது வந்து அந்த ஆதி புராணம்னு சொல்லிட்டு ஒரு நூல் எழுதியிருப்பாரு. சரியா, இந்த ஆதி புராணமும் முக்கியம். அதே போல பார்சவாயுத புராணம்னு சொல்லுவாங்க. பார்சவரை பத்தி 23வது தீர்த்தங்கரால வரக்கூடிய பார்சவாயுத புராணம் அப்படின்னு சொல்லி இதையும் எழுதியிருப்பாரு. அப்ப ராஷ்டிரகூடர்கள் அமோகவர்ஷரும் சமண சமயத்தை வந்து ஃபாலோ பண்ணியிருக்காரு.